பிரச்சனை சிரிச்சலாய் என்னை சிதறச்சிதாய் முள்ளாய் நெஞ்சை கிழித்து சென்று சுனி, என்னடியாச்சு? நீ பாட்டுக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். என்னாச்சு? ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரம் போகலாம் வா. ஆமாக்கா, நியூ இயர் வேறு பிறக்க போதில்ல, அதனால் இங்கே ரொம்ப பயங்கர செலிப்ரேஷன் தானே இருக்கும். சரி, அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எப்போ இருந்தாலும் நீ பாதி தூரம் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். சரி போவோமா? இந்தியாவாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், அந்த லெவலுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது இதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பாங்க. இங்கே அப்படி இல்லையே, அஃபீஷியலாக இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு, இன்னும் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லப்பா பயங்கர க்ரௌடாக இருக்கும்ல. நம்ம இப்போ தான் நம்ம ஊருக்கு போக போகிறோமோ தெரியலடி. லண்டன் வாழ்க்கை நம்மளுக்கு பழகிரும் போலையே. சரி வா, நம்ம கிளம்பலாம். எவ்வளோ மணி நேரம் நானும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. சீக்கிரம் சீக்கிரம் போகலாவா? ஆமாம் ஆமாம், எல்லாமே நமக்கு பழகிருந்தான். சரி வாடி, டிராஃபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே போயிடலாம். இல்லாட்டி அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ காட், நம்ம வீட்டுக்கு போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை தான், பட் ஆனால் முடியாதே. நம்ம அம்மா காட்டு போட்டுன்னு கத்தும். போகலாமா? நீ செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றியா? சொல்லுக்கா. காவியாக்கா சொல்லு. நீ செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னா இப்போவே அதை நான் நிறைவேற்றுறேன். சாச்சா, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கலடி. கடைசியில் அவ்வளோதான், நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? பாடி நம்மளும் போகலாம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். வா நம்ம போவோம். இப்போ என்ன, உனக்கு வந்துட்டு அம்மா அப்பா திட்டக்கூடாது அவ்வளோதானே? இப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். சரியா? அவங்க ஓகே சொன்னால் நம்ம போகலாம். ஓகேவா? சரி, அவங்கக்கிட்ட கேளு. அவங்க ஓகே சொன்னால் போகலாம், இல்லாட்டி வீட்டுக்கே போவோம். கடவுளே, எனக்கு நீ அக்காவா இல்லை உனக்கு நான் அக்காவான்னு தெரில. எல்லாம் நேரம். வாடி போகலாம். ஹலோ ஹலோ அம்மா, நான் தான் சுனிதா பேசுகிறேம்மா. சொல்லுமா. ஏன் என்னாச்சு? அக்கா இங்கே பார்த்துட்டியா? சீக்கிரம் வாங்க 2 பேரும். அம்மா இன்றைக்கி நியூ இயர் இல்லைம்மா. ஸோ இங்கே லண்டனில் ரொம்ப நல்லா இருக்குமா செலிப்ரேஷன். ஸோ நாங்கள் அதனால தான் பார்க்க போகலான் இருக்கோம். நீ என்னம்மா சொல்கிற? நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரட்டுமா? என்னடி திடீர்னு? சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உன்னோட இன்னொரு அக்கா இருக்காள், 2வது அக்கா, அவளையும் காணும். அநேகமாக அவள் ஃப்ரெண்டு கூட செலிப்ரேட் பண்ண போயிருந்தாலும் போயிருப்பா. பார்த்து பத்திரமா வாங்க சரியா? உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி முடிஞ்சால் எங்கேயாவது அங்கேயே சாப்பிட்டுட்டே வந்துடுங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ஆறி போயிடும். நீங்கள் வர டைமுக்கு நல்லா இருக்காது. ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்களும் அப்போ வரலாம்ல? வரலாம் தான், ஆனால் ரொம்ப தூரம் இல்லை. இனியெல்லாம் வந்து டாக்ஸி புக் பண்ணி வரதெல்லாம் முடியாது. முதலே பிளான் பண்ணியிருக்கணும். நீங்கள் பத்திரமா அங்கே பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுன்னா பிங்கியோட வீடு அந்த பக்கம் தானே இருக்குது, அவங்க வீட்லேயே போய் தங்கிக்கோங்க. பிங்கி வீட்லையா? ஆமாண்டி, சேஃப்டி முக்கியம் தானே. எல்லாருமே க்ரௌடாக வரும்போது நம்ம வீட்டுக்கும் அங்கே ரொம்ப தூரம்டி. அதனால் அங்கே ஃபங்க்ஷன் பார்த்துட்டோன்னே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து பிங்கி வீட்டுக்கே போங்க. காலையில் நேரமாக கிளம்பி டாக்ஸி புக் பண்ணி வந்து இங்கே நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஆமாம், கோவிலெல்லாம் இங்கே தானம்மா இருக்குது. எப்படிம்மா? சரி ஒன்று பண்ணுங்கள், அப்படின்னா வந்து நீங்கள் பிங்கி வீட்டுக்கே போயிடுங்க. நான் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு நேரமாக அங்கே வந்துடுறேன். எல்லோரும் வந்த பிறகு அங்கே நீங்கள் குளிச்சு ரெடியாக இருந்தீங்கன்னா நான் கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எல்லாமே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா, லவ் யூம்மா. சரி சரி சரி, என்னமோ பண்ணுங்கள். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரி தான். பாதுகாப்பும் அதே சமயம் இருங்க. ஓகேம்மா. அவ்வளோதான், அம்மாட்ட கேட்டாச்சு. அம்மா வந்து போய்க்க சொன்னாங்க. ரொம்ப லேட் ஆச்சுன்னா பிங்கி வீட்டுக்கு போக சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. காலையில் அவங்களே நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பிங்கி வீட்டிலேருந்து அப்படியே கோயிலுக்கு போகிறதான். சரி, இப்போ பிங்கிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிடவா? சரி, பிங்கிக்கு கால் பண்ணி சொல்லு. பிங்கி வந்துட்டு நமக்காக வெயிட் பண்ணுவா. நம்ம கூட பிறந்தது தான் வெயிட் பண்ணாது. அது என்னமோ கரெக்டு தான் சிஸ்டர். இரு கால் பண்ணுறேன். ரிங் போகுது. ஹலோ, யார் இது? இங்கே பாரு, அடித்து கொன்னே போடுவேன் பார்த்துக்க. யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது. 1008 தடவை உனக்கு நான் ஃபோன் பண்ணாலும் உனக்கு நான் வந்து யாருன்னு தெரியாது. அடி பிங்கி. அதானே பார்த்தேன். அக்கா தங்கச்சியில் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க, மாறியா இருக்க போகிறீங்க. சரி, இப்போ எதுக்காக கால் பண்ண அதை சொல்லு ஃபஸ்ட்டு. எங்கே இருக்கேன்? நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போனேன்னா எங்களையும் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். இல்லை நீ நியர்பை இருந்தீங்கன்னா எனக்கு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி அங்கே வந்து இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம், நீயும் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வரியா? யார் கூட, தனியாவா இல்லை? நானும் காவியாக்காவும் தான் வரோம்.
ஆமாம், இன்னொன்று எங்கே? அது உன் கூட தான் இருக்கா, இல்லை அது வரலையா? நீங்களே வரும்போது அவள் வராமல் இருப்பாளாடி? உங்கள் வீட்லேயே அவள் தான் அடங்காதவ, என் கூட தான் இருக்கா. ஏய், என்னவா அவள் இருக்கு? அவளுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் போகிறதுனா போக வேண்டியதானே? எதுக்கடி என்ன வம்புக்கு இருக்கிறாளுங்க? நான் போகிறதும் போகாது, ஏன் பிரியும்? இவளுக்கு என்ன பிரச்சனையா? கேட்டுச்சா? போதுமா? சரி சரி, லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட, நாங்கள் வரோம். பார்த்து வாங்க. ஏய் வாடி, எவ்வளோ மணி நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? சீக்கிரம் வா, அங்கே பாரு லைட் எல்லாம் போட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கடி. ஏ பிங்கி, நான் அப்போவே சொன்னேன் இவங்களெல்லாம் கூப்பிடாதேன்னு. இவங்களெல்லாம் கூப்பிட்டா இந்த பிரச்சனை தான் வரும். பிங்கி, அவளை பேசாமல் இருக்க சொல்லு. நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், நீ வர சொல்லியிருக்க. இதில் என்ன பிரச்சனை அவளுக்கு? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஏய், 2 பேருமே சும்மாவே இருக்க மாட்டீங்களாடி? நியூ இயர் அன்னைக்கு இதுங்க கூட இப்படி சண்டை போடணுமா? வருஷத்தில் முதல் நாளாவது சந்தோஷமாக இருக்கலாம்டி. சரி, நான் அமைதியாக இருக்கேன், அவளை அமைதியாக இருக்க சொல்லு பிங்கி. சரியா? நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். உன்கிட்ட கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் தான் நாங்கள் தங்க போகிறோம். எங்கள் அம்மா அப்பா பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். இவ என்னமோ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அக்கா, இவளுக்கு 2 பேத்துக்கிட்ட நான் மல்லு கட்டிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு செவனே நின்றுட்டு இருக்க. என்னை என்ன பண்ண சொல்கிற பிங்கி, சொல்லு. இவங்க சண்டையை தீர்க்கறக்கெல்லாம் என்னால் முடியாது. வருஷம் பூரா நான் தானே தீர்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது எனக்கு விடுதலைன்னு நினச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைக்கா. இது வருஷம் இல்லை, இது தொடர்கதை. சரி, இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தேன்னா பெரிய பஞ்சாயத்து தான் நடக்கும். வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் இனிமேல் தான். வாங்க வாங்க. என்னடா திடீர்னு கிளம்பி வா அப்படி இப்படின்னு இருந்தீங்க? என்னடா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க? ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. சரி ரமேஷ், அண்ணா இங்க அண்ணாவை கூப்பிட்டு வரலையா நீ? அவனையெல்லாம் நான் கூப்பிட்டு வர மாட்டேன்டா. அவன் கூட நான் பேசுறது இல்லை. நீங்கள் கூப்பிட்டீங்களே தான் வந்தேன், இல்லாட்டி நான் வந்திருக்கவே மாட்டேன்டா. டேய் சும்மா இருடா, எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டு இருக்கேன். தங்கச்சி ஆனவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, சரியா? டேய் சும்மா இருக்க சொல்லுடா கதிரு. ரகு, டென்ஷன் ஆயிடுவேன்டா, டென்ஷன் ஆயிடுவேன். போனா போகுதுன்னு இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்த ஒரே ஆள் நான் தான். ஆனா என்னையவே இவன் டென்ஷன் பண்ணி விட்டான்டா. இன்னைக்கு எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம் தெரியுமாடா மச்சி? என்னோட லைஃப்பை இது பண்ணி விட்டான்டா. டேய் என்னடா பேசுறீங்க 2 பேரும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தலையும் புரியாம வாழும் புரியாம 2 பேரும் நாங்க நடுவில் நின்றுட்டு முடிச்சுட்டு இருக்கோம்டா. தெளிவா சொல்றா நீ. டேய் நம்ம அண்ணன் தாண்டா என்னமோ பண்ணியிருக்கான். அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடிய ஆளே இல்லை. இவனே இவ்வளோ டென்ஷன் ஆகுறானா? அவன் பெருசாக ஏதோ பண்ணி வச்சிருக்கான்டா. டேய் மச்சி, நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன்டா. நம்ம ஊருக்கு பொண்ணு தான், தமிழ்நாட்டுக்கார பொண்ணு தான். அவங்க ஏதோ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கடா. நானே ஒரு 6 மாதமாக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுக்கு ரூட்டு விட்டுட்டு இருந்தேன்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொண்ணு பார்க்கறதுக்கு வேற ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு கூப்பிட்டு போய் காமிச்சேன்டா. உடனே இது ஏன் ஆளு, இனிமேல் உன் தங்கச்சி அப்படி பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்டா. எனக்கு என்னன்னு கேள்றா. டேய் என்னடா சொல்ற? ஏங்க அண்ணன் இன்னொரு பொண்ணை தானா? டேய் வாழ்க்கையில் நடந்த உலக அதிசயத்துல உலக அதிசயம்டா மச்சி. அப்ப அவனே சொல்லியிருக்கானா, நீ கொஞ்சம் விலகி நில்லு மச்சி. டேய் உங்களை கொல்லாம விட மாட்டேன். அண்ணனுங்க தம்பிகளும் சேர்ந்துட்டு என்னையும் மண்டை கிழவருக்கு தான் இங்க கூப்பிட்டு வர சொன்னீங்களாடா. நியூ இயர் அன்னைக்கு நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா மண்டை பயலுகளா? அப்படி சொல்றான் என் கதிரு. இவனுக்கு எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. காலையிலேருந்து என் கூட சண்டையாவே இருக்கான்டா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான். இவன் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குடா. ஏ ரகு, இவனுக்கு 2 ரொம்ப அநியாயமா பேசுறானுங்க. நீ தான் கரெக்டா பேசுவியே, நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுடா. மச்சி நான் கிட்ட ஒன்று சொல்லவா? நீ எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, எங்கள் 3 பேத்துக்கு நீ த பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன், எனக்காக நீ பண்ணுவியா? என்னடா ஏதாவது ஆப்படிக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவே, அப்புறம் நீயும் வேணாம் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம்னு சொல்லிட்டு 3 பேத்துக்கு டூ விட்டுட்டு போயிட்டே இருப்பேன்டா. டேய் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க சரி, அந்த பொண்ணு மனசில் யாருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்னொரு விஷயம் ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவுக்கு எந்த பொண்ணுமே பிடிச்சதில்லை. இப்போதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்குறான். அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ கொஞ்சம் எனக்காகவாவது எங்களுக்காகவாவது ஒதுங்கி நிற்கலாம்லடா. டேய் 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 பத்தியா அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு புத்தியை காமிக்கிறீங்க பார்த்தீங்களா? போங்கடா, உங்கள் சங்காத்தமே வேணாம். இல்லை மச்சி, நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நம்பினேன். சரி அதுக்கு மேலே உங்க விருப்பம். சரி இப்போ என்ன, அந்த பொண்ணை நான் மறந்துடுறேன். இவன் அந்த பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ணு. வேற யாராவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சானா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவ்வளோதான்டா. ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன். இதுக்கு மேலே எனக்கு பேசிட்டு இருக்க முடியாது. மறுபடியும் நான் வேற ஏதாவது பொண்ணை பார்த்தேன்னா அதை வந்து உங்கள் அண்ணன் பார்க்குறான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா பாருங்கடா மண்டை வாஞ்சிருவேன். மிக்க நன்றி தோழரே. சரிடா வாங்கடா, எல்லாரும் போய் வேற வேலையை பார்ப்போம். நியூ இயர் வரப்போகுது, இன்னும் இந்த மூட் அவுட்லேயே இருக்காத. போய் அந்த பக்கம் நிற்போம். நியூ இயருக்கு நிறைய பொண்ணுங்க வருவாங்கடா, நிறைய தமிழ் பொண்ணுங்களும் வர வாய்ப்பு இருக்கு. அதில் ஏதோ நம்ம 3 பேர் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். வாங்கடா. சரி வா போவோம்.
சித்தி பட்டாசு எப்போ வெடிப்பாங்க? இப்பதான் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே பாரு அந்த அலாரம் பற்றியா, கரெக்டாக 12 o'clock டக்குன்னு பட்டாசு அப்படி வெடிப்பாங்க. அது கவுண்டவுன் நல்லா வரும்டி, நல்லா இருக்கும். அங்கே பாருங்க டைம் ஆக போகுது, சீக்கிரம் பாருங்கடி எங்க எல்லாரும். ஹாய், ரொம்ப கியூட்டா இருக்கி. உன் பேர் என்ன? காவி. ஓ வாவ், என்ன மாதிரி உனக்கு பர்பிள் ஹேர்டி, ரொம்ப அழகா இருக்கடி. ஆமா, சிங்கு சக் சிங்கு சக். ஏய், இங்கே எங்கேயும் ஓடக்கூடாது, ஒரு இடத்துல நில்லு. பாரு உங்க கூட வந்தவங்க அங்கே நிற்கிறாங்கல்ல, ரொம்ப க்ரௌடாக இருக்கும் பாப்பா, இங்கேயே நில்லுங்க. ஆமாம் பப்பு, போ உன் கூட வந்தவங்க கூட போய் நில்லுங்க. எங்களுக்கும் நீங்கள் புதுசு இல்லையா, தொலைஞ்சு போனீங்கன்னா கூட எங்களுக்கு கொண்டு போய் விட தெரியாது. ஓகே சரி, நான் ஓகே போகிறேன். என்னடி ஓடி வந்துட்ட? சும்மாதான். இங்கே பாரு, கூட்டத்தில் தொலைஞ்சிருவேன், ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம 2 பேரும் மட்டும்தான் வந்திருக்கோம். எங்கேயாவது தொலைஞ்சு போனீங்கன்னா கூட உனக்கும் அட்ரஸ் சொல்ல தெரியாது, எனக்கும் தேட தெரியாது. நம்மளும் லண்டனுக்கு வந்து புதுசடி. அப்புறம் உங்கள் அம்மா என்ன தொலைச்சி கட்டிடுவா, ஜாக்கிரதை. அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க. ஓ, என்ன அவங்கள தமிழா? ஹாய்ங்க, எல்லாருமே தமிழா? ரொம்ப சந்தோஷங்க. ஆமாங்க, நீங்களும் தமிழா? ஆமாங்க. ஏய், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இங்கே பாருங்க. பாருங்க பேசிக்கலாம். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஹாப்பி நியூ இயர். ஏய் பார்த்து, பட்டாசு வெடிக்குது. அக்கா பார்த்துக்கா. ஏய் கவி, இல்லடி. அச்சோ, என்ன இப்படி பட்டாசு வெடிக்கிறாங்க? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். என்ன லேடிஸ் சவுண்டடா கேட்குது? யாரா இருக்கும்? நம்ம பக்கத்தில் இவனுக்கு தான் நின்றுட்டு இருந்தானுங்க, எங்கே போனானுங்கன்னு தெரியலையே. என்னடா இது 2026 எனக்கு ஒரு புது வசந்தத்தை கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் கண்ணில் காட்டியிருக்கே. ஹாப்பி 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 நியூ இயருங்க. எங்க இவர் யாரு? இவர் நம்ம பக்கத்தில் எப்படி வந்தாரு? ரொம்ப க்ளோஸ்டாக நின்றுட்டு இருந்தாரு. பார்த்தாதிக்கு இவர்களை எங்கே போனாருன்னு தெரியல. இந்த பாப்பா மட்டும் தான் என் கூட இருக்கு. ஐயோ கடவுளே, சாரிங்க, சாரி, வழிவிடுங்க, நாங்கள் போகிறோம். என்ன பயபுள்ள அப்பல இருந்து தனியாக நிற்கிது, நம்மளும் அங்கே நிற்கிறோம், இது மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. தன்னந்தனியாக என்ன பண்ணுறான்னு தெரில. டே பிரதர், என்னடா தனியாக இங்கே பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, ஹாப்பி நியூ இயர்டா ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். என்ன இவன் வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கானே, ஏதோ சம்திங் ராங். நியூ இயர் அன்னைக்கு இவனுக்கு ஏதோ நடந்துருச்சோ. டேய் என்னடா ஆச்சு, முகமெல்லாம் இவ்வளோ பொலிவா இருக்கு? அண்ணன், நானும் ஒரு பொண்ணை பார்த்தேண்ணே. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு வைப்ரேஷன் ஃபீல் வந்துருச்சுண்ணே. நியூ இயர் அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணே. ஐயோ, என்னால் தாங்கவே முடியல. என்னடா சொல்கிற? வெள்ளைக்கார பொண்ணுக்கு இது பார்த்து ஓகே பண்ணிட்டியா, இல்லை நம்மூர் பொண்ணாடா? நம்மூர் பொண்ணு தானே, நம்மூர் பொண்ணு தான். ஆனால் வெள்ளைக்கார பொண்ணு மாதிரி நல்லா வெள்ளையாக அழகாக இருந்தா. ஆனால் அட்ரஸ் விசாரிக்கிறதுக்குள்ளே நான் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடியே போயிட்டா. கூட வேற யாராவது இருந்தாங்களாடா? ஒரு குழந்தை இருந்துச்சுண்ணா, குட்டியோண்டு அழகா கியூட்டா. அந்த பொண்ணு மாதிரி இருந்துச்சா இல்லை வேற யார மாதிரி இருந்துச்சா? அந்த பொண்ணு மாதிரி தானே இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு இதெல்லாம் கேட்குற? அப்பன்னா அந்த பொண்ணோட பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணை போய் பார்த்துருக்கிற கிறுக்கு பையில. இந்நேரத்துக்கு யாராவது தனியாக வருவாங்களாடா? அது குழந்தைய கூப்பிட்டு வருவாங்களா? அப்படி வந்திருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தையோட வந்திருப்பாங்க. பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் அந்த குழந்தைக்கு பயமாக இருந்திருக்குமா இருக்கும், அதனால கூட்டிகிட்டு வந்து தனியாக நின்றுருப்பாங்க. போய் பக்கத்தில் நின்னதும் இல்லாமல் என்ப ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பயந்துச்சுன்னு சொன்னல, இதுவாக தான் இருக்கும். தன் புருஷன் பார்த்தா தன்னை டைவர்ஸ் பண்ணிடுவானோன்னு பயத்தில் ஓடி போயிருக்கும். ஓடா கிறுக்கு பையில. அட பாவி, உனக்கோசர் ரமேஷ் கிட்ட சப்போர்ட் எல்லாம் பண்ணனேடா. இப்படி ஆசை சந்தோஷமா உங்ககிட்ட ஒரு சந்தோஷத்தை நியூ இயர் அன்னைக்கு சொன்னா அதுல நெருப்ப கொளுத்துற மாதிரியா பேசுற? ஓடாங்க. இப்ப சொல்றேன் பாரு, ரமேஷ் காதல் தாண்டா ஜெயிக்கும், காதல் புட்டுக்கும். போடா போடா போடா. இது என்னோட சாபண்டா, விர்ஜின் பையனோட சாபண்டா. வாங்கிக்கடா வாங்கிக்கடா.